கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சண்டே கிளாஸ் நடந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது எனக்கே ஸ்ட்ரக் ஆயிட்ட கொஞ்ச நேரம். நான் இவ்வளோ ப்ரோக்ராம் இந்த வருஷம் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப நல்லா பண்ணீங்க இல்லைங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து விழுந்த இந்த விதை, இந்த வசனம் எல்லாம் சாதாரண வசனம் இல்ல, நம்மளை படைச்ச ஆண்டவர் கொடுத்த வசனம். இந்த 10 கட்டளைகள் என்பது மொத்த வேதத்தையுமே குறித்ததான ஒரு கட்டளைகள். இந்த கட்டளைகளை நீங்க உங்களுடைய இருதயத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க முதிர் வயதிலும் மறித்தாலும் உங்களோடு எழுந்துவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்காக உழைத்த டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், ட்ரைனிங் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் தேவனுடைய கற்பனைகளை பற்றியே நாம் பார்க்கலாம். தேவன் மனிதனுக்கு கற்பனைகளை கொடுக்க வேண்டிய அவசியம். ஆதாமும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் படைத்த பொழுதே அவர்கள் ஒரே ஒரு கற்பனையை கொடுத்தார். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா அவங்களால அந்த பழத்தை சாப்பிடாம இருக்க முடிஞ்சா? மனிதன் கட்டளைகளை மீறுவதனாவே இருக்கிறான். அந்த கட்டளைகளை மீறுவதனாலதான் மனிதனுக்கு இவ்வளவு காலம் நம்மளுக்கு இந்த பாவங்கள் நம்மளை தொட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. பாவம் ஆதாம் ஏவாளை கொண்டதுனால தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து விலக்கி வைக்கிறார். ஆனால் தேவன் அவர்களை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே வருகிறார். 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்து, நான் என் ஜனங்களை திரும்பவும் என்னிடத்திற்கு அழைத்து வருவேன் சொல்லி அவர் மோசேயை மூலமாக அழைத்து வந்தார். சீனாய் வனாந்தரத்திலே 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். 10 கட்டளைகளை கொடுத்ததன் நோக்கம், மனிதனை அவன் செய்வானா, அந்த 10 கட்டளைகளை செய்வானா அப்படின்னு அவர் சோதித்து பார்க்க மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். மனிதனுக்கு கட்டளை கொடுக்கிறார். எதற்கு என்றால், அவன் அவைகளை ஃபாலோ பண்ணுவானா, செய்வானா என்பதற்காக தேவன் அவர்களை சோதிப்பதற்காக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று வாக்குப்படுத்தார்கள். ஆனால் மன்னாவை ஆண்டவர் வாழ்ந்தும் பொழுது ஒரு சொல்றார், நீங்க 6 நாளைக்கு மட்டும் என்ன செஞ்சீங்க, எடுத்து வைங்க. 7ஆம் நாளுக்கு சேர்த்து எடுத்து வைக்காதீங்க. அதாவது சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு எடுத்து வைங்க, கூட வச்சுக்கிறாதீங்க, அதை மிச்சமும் வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இதுவும் ஒரு கட்டளை மாதிரி தான். சின்ன நம்ம அப்ப அவர்கள் அதை சாப்பிட்டுட்டு மீதம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து மிச்சம் வச்சு தேவனையே சோதித்து பார்த்தார்கள். இதை வச்சா என்ன ஆகும் ஆனால் தெரியாது. ஏதேன் தோட்டத்தில் இந்த பழத்தை தின்னா என்ன ஆகுன்றது அவனுக்கு தெரியாது. மரணம் வந்து ஆட்கொள்ளுன்னு தான் தெரியும் சொல்லியிருக்காரே தவிர, மரணத்தையும் பார்த்ததில்லை, அவன் எதையுமே பார்த்ததில்லை. அவனால் அதை புரிஞ்சுக்கிற முடியல. ஆனால் இங்கே அதை வைக்கக்கூடாது, மீத வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க வச்சு அதனை தேவனை சோதித்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அதில் படிச்சிங்கன்னா அது என்ன செய்யுது, புழுத்து நாற்றம் எடுத்தது. தேவன் அவர்களை அடித்தார். சொல்கிறாரு, நீங்கள் என்ன தேவனையே சோதித்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இதனாலே மனிதனுக்கு கட்டளைகள் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் பாவத்தில் விழுந்ததினாலே எல்லாவற்றையும் மீறுகிறவனாக இருக்கிறான். இந்த மாம்ச சிந்தை நம்மளை பாவத்திற்கு நேராக வழி நடத்துது. ஆவியின் சிந்தை தான் தேவனிடத்தில் வழி நடத்துது. ஆவியின் சிந்தனை என்பது நாம் ஆவியிலே அவரை உணர்ந்து, அதற்கு தான் இந்த 10 கட்டளைகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் எப்படி நடக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை கொடுத்திருக்கிறாரு. அதனுடைய கற்பனை. இப்பொழுது கற்பனை என்றால் நம்ம பார்ப்போம். கற்பனை என்றால் என்ன? கட்டளை இருக்கு இல்லையா, யாருக்காவது தெரியுமா? பேசலாம். கட்டளை என்றால் என்ன, அதன் பொருள்? கீழ்ப்படியணும். என்னப்பா ரூல்ஸ்? ஓகே, வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:5. 1 தீமோத்தேயு 1
5ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. கற்பனை என்பதன் அர்த்தம் எல்லாத்தையும் சேர்த்து அன்பு என்று சொல்லுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? கேட்கலையா நான் சொன்னது? கற்பனையின் பொருள் அன்பு அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்போ 10 கற்பனை என்றால் அன்பு, கற்பனை என்றால் அன்பு. தேவன் அந்த அன்பை 10 கட்டளைகளாக நம்மளுக்கு மாற்றி அதை கொடுத்திருக்கிறார். சரி, வேற எதெல்லாம் அன்பு? வேற ஏதாவது அன்பு இருக்கா? என்னப்பா கொஸ்டின் கேட்குறேன்னு கேட்குறீங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் மாத்திரமே அன்பாக இருக்கிறார். மனிதர்கள் காட்டும் அன்பு நிரந்தரமானதா? ஆனால் தேவன் காட்டுகிற அன்பு நிரந்தரமானது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் கொடுத்த கட்டளையும் அன்பாகவே இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ தேவன் அன்பாக இருந்தா அவரிடத்திலிருந்து வர கட்டளைகளும் கற்பனைகளும் அன்பு இல்லாமல் இருக்குமா? அப்படி என்றால் அன்பாக தான் இருக்கும். அது மனிதர்களை வழி நடத்தி செல்வதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை. அல்லேலூயா. சரி, தேவன் அன்பை 2ஆக பிரிக்கிறார். கட்டளை இருக்கு இல்லையா, 10 கட்டளைகள். 10 கட்டளைகளை தேவன் 2ஆக பிரிக்கிறார். உதாரணம், புதிய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் முடிய. மத்தேயு 22 35லேருந்து 40 வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? தேவன் கட்டளைகளை அந்த நியாயசாஸ்திரி கேட்குறான், ஆண்டவரே இதில் எது பிரதான கட்டளை? எதை ஃபாலோ பண்ணால் நான் என்ன செய்ய முடியும்? உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும், பரலோகத்துக்கு போக முடியும், நீத்திய ஜீவனை தரித்துக்கொள்ள முடியும், இப்படிலாம் நம்ம கேட்கலாம். அதனுடைய அர்த்தம் இதில் எது பெரிய கற்பனை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், ரொம்ப சிம்பிளாக, உன் தேவனாய கர்த்தரையே அன்பு செய், அதே போல் உன் சக மனிதனையும் அன்பு செய்யணும், உன்னை போல் பிறரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 கட்டளைகளாக பிரிக்கிறார். 10 கட்டளைகளை 2ஆக பிரிக்கிறார். எப்படி? முதல் கட்டளையை பாருங்க, என்னை அன்றி உனக்கு தேவன் வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, யாதொரு விக்கிரகத்தையும் நீ எனக்கு உண்டாக்க வேண்டாம். 3வது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது பிரதான கட்டளை. தேவனை அன்பு செய்ய வேண்டுமென்றால் இந்த 4ம் நாம் செய்தால்தான் தேவனிடத்தில் அன்பு செய்ய முடியும். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றால் நம்மளுக்கு வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்ல வராரு. நான் தான்பா உங்களை படைத்தேன், நான் தான்பா உங்களை அடிமைத்தனத்திலேருந்து கூப்பிட்டு வந்தேன், நான் தான் இப்பயும் உங்கள் கூட இருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நான் என்ன, நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க, என்னை பற்றி நல்லா கேட்டிருக்கீங்க, என்னை பற்றி படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் விக்கிரகத்தையோ விக்கிரகங்களுக்கு நிகரான வேறு எதையோ வச்சிங்கன்னா தேவனை நம்ம வழிபடுற மாதிரி ஈக்குவல் ஆகாதுன்னு சொல்ல வர்றார். என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். சரிங்களா? புரியுதா? அல்லேலூயா. அப்படி தேவனை எப்படி அன்பு செய்வது? இப்போ முதல்ல கட்டளைக்கு 4 கட்டளைகள். இந்த 4 கட்டளைகளை ஒரு கட்டளைகளாக மாற்றினார். 2வது கட்டளை, அதற்கு ஒப்பான வேறே கட்டளை என்னவென்றால், உன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. அதாவது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக,
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் பொருளை யாதொன்றையும் பிறருக்கு உரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியுது, சுதந்திரமாக போயிட்டு வர முடியுது. இந்த சட்டங்கள் இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு இப்போ வெளியே வர முடியுமா சொல்லுங்கள்? வீட்டை பூட்டி வச்சுட்டு வரோம். அப்போ வீட்டுக்கு திருடக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்கிறதுனால தானே நம்மளாம் தைரியம் அங்கே வந்துட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் இருக்குது. கொலை செய்யக்கூடாது, கொலை செய்கிறவன் துப்பாக்கி எடுத்து இப்போ நின்றுக்கிட்டு இருந்தால் வெளிநாட்டிலுமே நம்ம வருவோமா? யாருமே வர முடியாது. திருடுறவன் வீடாக நின்றுக்கிட்டு இருந்தால் வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. அப்போ ஆக மனிதனுக்கு சட்டங்கள் தேவைப்படுகிறது. எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும், மனிதனுக்கு மாத்திரமல்ல எல்லாத்துக்குமே சட்டம் தேவைப்படுகிறது. ஏன்னா அந்த ஃபேன் இப்படி தான் சுற்றணும்னா இப்படி தான் சுற்றணும், அது ரிவர்ஸில் சுற்றினா செட் ஆகாது. பூமியே பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது. பூமி சுற்றுது. இவ்வளோ வருஷமாக நான் சுற்றிட்டேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை ஸ்பீடாக சுற்றினாலும் என்ன ஆகும்? தேவன் எல்லாவற்றுக்குமே ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாரு, கட்டளைகளை வைத்திருக்கிறார். மனிதனுக்கும் நமக்கும் ஒரு 10 கட்டளைகளை தான் கொடுத்தா, அதை 2ஆவும் கொடுத்துருக்கிறார். உன்னை போல் பிறரை நேசி, உன்னை படைத்த தேவனை நேசி, அன்பு செய். அப்போ கட்டளையின் பொருள் அன்பு. அல்லேலூயா. புரியுதா தம்பிங்களா? புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நீங்கள்லாம் வந்தது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஏன்னா சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார் ஆண்டவர். சிறு பிள்ளைகளுக்காக தான் என்னிடத்தில் வரவிடுங்கள்னு சொல்கிறாரு. புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தம்பி. அடுத்து மனிதனை எப்படி நேசிப்பது, தேவனை எப்படி நேசிப்பது, இப்போ 2ஆக பிரிச்சிருக்கிறார். தேவன் 10 கட்டளைகளை 2ஆக பிரித்து விட்டார். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? 10 கட்டளையை 2ஆக பிரித்த தேவன், அப்போ ஃபஸ்ட்டு தேவனை நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும், அதுக்கு நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 22 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 19 16லேருந்து 22 வரைக்கும். ஆமாம், ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவினிடத்தில் வருகிறான். பணக்கார வாலிபன் தானே. என்ன செய்கிறான்? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு? நீ எல்லாத்தையும் கற்பனைகள்லாம் கை கொண்டேப்பா. நான் கை கொண்ட ஆண்டவரே, நான் சின்ன வயதுலேருந்து கற்கொண்டேன். அப்படின்னா உனக்குரிய எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. அவனுக்குள்ள அந்த சொத்து ஐஸ்வர்யம், அவன் சேர்த்து வைத்த பணம் எல்லாம் அவனை என்ன செய்யுது? அதை விட மாட்டேங்குது. அப்போது அவன் சிறு வயது முதல் நான் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால் அவன் பொய் சொல்லியிருப்பானா? சொல்லுங்க, பொய் சொல்லியிருப்பானா? எனக்கு தெரியலப்பா. அவனே சொல்கிறான், நான் சிறு வயது முதல் நான் செய்தேன் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை கீழ்ப்படுத்தி, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கேட்குறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்திருக்கிறான்னு காட்டுது. தன்னை தாழ்மைப்படுத்தி இயேசுவினிடத்தில் கேட்குறான், நித்திய ஜீவனுக்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் விற்று தரித்திர கொடுத்துட்டு வான்னு சொன்னமே, அவன் அதை மனம் வரல. அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? துக்க முகமாய் போய்விட்டான். அவன் வந்தது இயேசுக்கிட்ட, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தேவன், அவரிடத்தே கேட்குறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன வேணும், இதை கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் என்னால் கொடுக்க முடியல. அங்கே துக்க முகமாக திரும்பி போயிடுறான். ஏன்னா அவனுடைய இருதயத்திலே சொத்து, பணம், ஐஸ்வர்யம் என்ன செஞ்சிச்சு? அந்த இடத்துல காத்துக்கச்சு. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் அன்பு செய்வாயாக என்று முதல் பிரதான கட்டளையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவனால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? தேவனை வச்சிருந்தானா, இல்லை அவனுடைய ஆஸ்தியும் சொத்தையும் வச்சிருந்தானா? சொத்தை, அது ஒரு விக்கிரகம் என்று சொல்லுது.
தேவன் இல்லாத இடத்துல வேற எதா வச்சாலும் அது விக்கிரக வழிபாடு. வசனம் சொல்லுது அதுக்கு இருக்கு. அப்படி முழு இருதயத்திலே அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால் அவன் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தான். எப்படி செஞ்சான்? தான் வாங்கின 10%ல் 1% கொடுக்கறது, எல்லாத்துலேயும் தசம்பாங்க கொடுக்கறது, எல்லா கொலை செய்யலை, எதுவுமே செய்யலை, ஆனால் வாழ்ந்துட்டு வந்தான். ஆனால் அவன் அந்த 10 கட்டளைகள் என்ன சொல்லியிருக்கிறோ அதன்படியாய் செய்தான். அவன் மாம்ச பிரகாரமாக செய்கிறான், ஆவியின் பிரகாரமாக செய்யலை. ஏன்னா நம்ம பக்கத்தில் ஒருத்தன் ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒருத்தர் வரனா என்ன செய்யணும்? அவனுக்கு கொடுத்து உதவணுன்றது தான் அந்த ஆவியில் ஏவணும். அதுதான் அன்பு. அந்த அன்பு இல்லைன்னா சொன்னால் அந்த பணம் வச்சு அவனோட அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியல. ஆனால் செஞ்சான், எழுத்தின்படியே செய்தான், கட்டளைகளை எழுத்தின்படியே செய்தான், ஆனால் ஆவியின்படி செய்யவில்லை. இதில் நாம் இதை புரிஞ்சுக்கிறணும். நம்மளும் நிறைய நேரத்தில் கடவுளுக்கு இந்த மாதிரி செய்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். வாசிங்கள் 22, 37, 39 சொல்லுது, இதற்கு ஒப்பான கட்டளை என்னவென்றால், அந்த வசனம் சொல்லுது, 2வது கட்டளை, உன்னை போல் பிறரை நேசி. அவன் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னவன் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏழை தரித்திர மக்களுக்கு கொடுன்னுமே அவனுக்கு மனசு வரல. அதனால் அவன் என்ன செய்கிறான்? கட்டளையை மீறுறான். மீறினதுனால நித்திய ஜீவனை பெறாமையே போயிடுறான். நித்திய ஜீவனை அழிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நித்திய ஜீவனை பெறாமல் துக்கமுகமாய் திரும்பி போகிறான். இதற்கு காரணம் அவன் கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளவில்லை. ஆனால் அவன் நினச்சிக்கிறான், நான் கட்டளைகளால் என்ன செய்கிறேன்? சிறு வயதிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து செஞ்சிட்ருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் போய் யோசிச்சிருக்கலாம். அடுத்தபடியா சரி, எதெல்லாம் விக்கிரகம்? 1 சாமுவேல் 15:23 வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும், முரட்டாட்ட பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் சவுல் இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அவன் செய்தானா? அதிலிருந்து அவனுடைய இஷ்டப்படி சில பொருள்களை சில எல்லாவற்றையும் எடுத்துக்கு வந்துடுறான். கொண்டு வந்துட்டு ஆண்டவருக்கு நான் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லி அவனே சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அங்கேருந்து நீ என்ன செய்யக்கூடாது? எதையுமே கொண்டு வரக்கூடாது, எதையுமே உயிரோடு வைக்கக்கூடாது, மிச்சம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவன் தேவனுடைய வார்த்தையை மீறுறான். முரட்டாட்ட குலம் உள்ளவனாக இருந்தான். முரட்டாட்டம் என்பது நீங்கள் என்ன சொல்வது நான் என்ன செய்வது, அந்த அளவுக்கு போகக்கூடிய குணம்தான் முரட்டாட்டமல்ல குணமா. சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாதது அவனுக்கு விக்கிரமாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லுது. அவன் கீழ்ப்படியவில்லை என்றாலே அது விக்கிரகத்துக்கு, வழிபாட்டுக்கு சமமாக எண்ணப்படுகிறது. சரி, இதெல்லாம் தேவனை அன்பு செய்வதற்கு எப்படி செய்கிறது? முதல்ல பார்த்தோம், முழு மனதோடு பண்ணுறோமா? அந்த ஐஸ்வர்யமான போல் எல்லாத்தையும் செய்யாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லி துக்க முகத்தோட போகிறோமா? இல்லை சவுலை போல் ஆண்டவர் சொல்லியும் நம்ம அதில் ஏதாவது வேறு மாதிரி செஞ்சிட்ருக்கோமா? இதையெல்லாம் செஞ்சோன்னு சொன்னால் நம்மளும் தேவனுடைய கட்டளையை அவர் மேலே அன்பு செய்யலைன்னு அர்த்தம். இரண்டாவது, மனிதன் மீது எப்படி அன்பு செய்வது? யாக்கோபு 2:10 சொல்லுது. யாக்கோபு 2:10, ஒன்றில் மீறினாலும் அவன் குற்றவாளியே. நீ எல்லாத்தையும் கடைபிடிக்கலாம், நீ எல்லாத்தையும் செஞ்சாலும் என்ன சொல்லுது? ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படும். 4:17. அல்லேலூயா. நன்மை செய்ய அறிந்திருந்த நாம் அதை செய்யாமல் போனாலுமே என்ன செய்தானா? அது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது பாவம். இப்போ ஒருத்தன் ஒரு வண்டியிலையோ எதில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி கீழே கிடக்கான்னு சொன்னால், இன்றைக்கி பாருங்க ரோட்டில், எனக்கு எதுக்குப்பா இந்த பிரச்சனை? இங்கே நிறையா இடத்துல நான் பார்த்துருக்கேன், யார் சண்டை போட்டாலும் சரியோ, ஆக்சிடெண்ட் கீழே கிடந்தாலும் சரியோ, ஒரு மனுஷன் கீழே கிடக்கானே அவனை தூக்கி விடுவோம், இல்லை ஏதாவது ஒன்று தூக்கி இல்லாட்டி ஓரமாவது போடுவோன்னு சொல்லி யாருமே என்ன செய்யறதில்ல, அந்த எண்ணமே வர்றதில்லை. ஏன்னா பிரச்சனை வந்துடுமா, பிரச்சனை. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? நன்மை செய்ய அறிந்திருந்த நீ நன்மை செய்யாமல் போனால்
அது பாவம் சொல்லியிருக்கிறார். நீ அதை பார்க்காத மாதிரி போனால் அது பாவம். தேவனுடைய சட்டமே அன்பு. அன்பு செய்யாமல் இருப்பதே பாவம். அப்போ உங்களுக்கு அன்பு இருந்தால் அந்த ஆளை தூக்கி விடுறதுக்கு உங்களால் முடியும். உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? வண்டியில் போகிறவர் சருன்னு போவார், நடந்து போகிறவங்க திரும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? யாரும் பார்க்காத மாதிரி நம்மளுடைய முகத்தை திருப்பி கொண்டு போயிடுவோம். எப்படி அவன் துக்கமுகமாக போனானோ அதே போல் நம்ம என்ன செய்கிறோம்? இப்படி திரும்பிட்டு போயிடுவோம். இது எனக்கு தெரியல, நான் பார்க்கல. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. மனிதனை எப்படி அன்பு செய்வது? ஆதியாகமம் 4:7, 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4:7 சொல்லுது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யலைன்னா அது பாவம், வாசற்படியிலே அது படுத்திருக்கும். காயின் தன் சகோதரனை கொலை செய்வதற்கு முன்பாகவே தேவன் சொல்லுகிறார். படிச்சிருக்கீங்களா? காயின் கொலை செய்த பிறகு காயினே உன் ஆபேல் எங்கே, உன் சகோதரன் ஆபேல் எங்கேன்னு கேட்கல. அதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறாரு, நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யலைன்னா பாவம், வாசற்படியிலே படுத்திருக்கும் சொல்லி அந்த காயினுக்கு சொல்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம், வாசற்படியிலே அது படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அப்போ பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமா நாம் நன்மை செய்யலைன்னா? அதனால தான் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? அவனுடைய முகம் பயங்கரமாக மாறிச்சு. என்ன பண்ண? அதோட போய் ஏண்டா உன் காணிக்கை மட்டும் ஏற்றுக்கிறவாரு, ஏன் காணிக்கை ஏற்றுக்கிற மாட்டாரா? இது ஒரு பிரச்சனையா? அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனையா? இல்லை. அது ஒரு பொறாமை குணம் அவனுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டானோ அன்னைக்கிலே நம்மளுக்குள்ள எல்லா தேவையில்லாத குணங்கள் எல்லாம் வந்துருச்சு. தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய அநேக பழக்க வழக்கங்கள், அநேக குணம், அந்த குணத்தை அவனுக்கு வருது. தேவன் முன்னாடியே போய் எச்சரிக்கிறாரு, அது பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்ப்பா, என்ன செய்யாத, அந்த மாதிரி செய்யாதன்னு சொல்கிற, நன்மை செய். ஆனால் அவனுடைய முகம் வேறுபடுது. அவன் என்ன செய்கிறான்? தம்பின்னு கூட பார்க்காம. ஆமாம். அடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 26 வரைக்கும் வாசிங்க. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, சகோதரனை பாய்க்கிறவன் முதலில் ஒப்புரவாகி வந்து காணிக்கையை படைக்க வேண்டும் சொல்லுகிறார். அன்னைக்கு அந்த காணிக்கையை அவன் படைக்க போனதுனால தான் பிரச்சனை. காணிக்கையினால தான் காயினுக்கும் ஆபேலுக்கும் அங்கே பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்தனால தான் ஏன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லையே என்ற பொறாமை போட்டி எல்லாம் வந்ததுனால தான் அவன் கொலை செய்தான். இங்கே என்ன சொல்கிறாரு? அதுக்கு ஈக்குவல் பண்ணுறார். நீ உன் சகோதரத்திலே ஒரு குறை உண்டானால் நீ போய் என்ன செய்ய? ஒப்புரவாயிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து காணிக்கப்பட. இல்லைன்னா என்ன செய்யும்? பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 4:17 சொல்லுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறியாதிருந்தாலும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். யாக்கோபுலையும் சொல்கிறாரு, மத்தேயுவிலும் சொல்கிறாரு, ஆதியாகமத்திலிருந்து இன்ன வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது பாவம்னு சொல்கிறார். இப்போ மனிதனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்து நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பு தேவனுடைய கட்டளை. அவருடைய கட்டளைகள் எல்லாமே அன்பாகவே இருக்கிறது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், பிள்ளைகள் இடத்துல நம்ம சொல்கிறோம், தம்பி அது செய்யக்கூடாதுப்பா, ஒழுங்காக படிக்கணும்ப்பா, நல்லா ட்ரெஸ் பண்ணணும்பா, காலையில் எழுந்திரிச்சுமே என்ன செய்யணும்? ப்ரெஷ் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது அவங்களுக்கு என்ன செய்யுது? பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்னும் நீங்கள் டெய்லியும் இதை தான் சொல்கிறீங்க, டெய்லியும் இதை தான் பண்ணுறீங்க, டெய்லி நீ அப்படியே உட்காந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ரெண்டு அடி அடிப்பாங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டிப்பார்களா இல்லையா? அடி வாங்கியிருக்கீங்களா? தம்பி வீட்டில் அப்பா அம்மா பேச்சு கேட்கலன்னா அடி வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறது கூட ஒரு அன்பு. அது கட்டளை, கற்பனை, அது நம்மளுடைய கட்டளை. எப்போ எந்திரிக்கணும், எப்போ ஸ்கூலுக்கு போகணும், என்ன பண்ணணுன்றதெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய நெஞ்சில் என்ன வாசிங்க, 22 நீதிமொழிகள் 22:15 சொல்லுது,
பிள்ளைகள் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். பிள்ளைகள் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பாலே என்ன சொல்லுது? தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். அப்படி அகற்றலைன்னா என்ன ஆகும்? அது பெருசாகி வேறு வழிக்கு கொண்டு போயிடும் சின்ன பிள்ளைங்களை. நீதிமொழிகள் 13:24 சொல்லுது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். தண்டிக்கிறவனோ என்ன சொல்லுது? அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அல்லேலுயா. இது பெற்றோர்களுக்கு ஒரு வசனம். பிள்ளைகளை நாம் தண்டிக்கலைன்னா என்ன வேறு மாதிரி போயிடும். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறானா. அவன் மேல் அன்பாக இருக்க எவனோ அவன் ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்படின்னா நம்ம எப்போ அவன் சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது அப்பயே அதை கண்டித்து வச்சோன்னா அந்த பிள்ளை நல்லா ஒழுக்கமாக வளரும். அதை நம்ம கண்டுக்கிறாமல் விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அது வேறு மாதிரி ஆயிரும். கடைசியிலும் தண்டித்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்களை என்ன செய்ய முடியும்? அது கூட தெரியாதா? ஆமாம், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். நல்லது எது கெட்டது எதுன்ட்டு சொல்லி அடித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது தான் அவளுடைய அந்த மனசில் இருக்கிற அந்த என்ன செய்யுறது, மதியீனம் அவங்கள விட்டு போகுமா. மதியீனம் போகணுன்னா கம்பு சின்னதாக எடுக்கணும். கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு என்ன எடுக்கணும்? பிரம்பை எடுக்காதவன் சொல்லுது, நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. சரிங்களா? நீதிமொழிகள் 6:23 இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. அப்போ கட்டளை தான் விளக்கு, வேதமே வெளிச்சம். விளக்கு இருந்தால் தானே வெளிச்சம் வரும். புரியுதுங்களா? முடிய போகுது, லாஸ்ட் வசனம் தான். விளக்கு இருந்தால் தான் வெளிச்சம் வரும். விளக்கு இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. அப்போ வசனம் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். எங்கே இருக்குது வெளிச்சம்? வெளிச்சம் இந்த வேதத்தில் இருக்குது, பைபிளில். இந்த பைபிளுக்குள்ளதாக இருக்குது. இந்த பைபிள் மொத்தமும் என்ன சொல்லுது? கட்டளைன்னு சொல்லுது. ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு கொடுக்கறது எல்லாமே கட்டளைகள் தான். அங்கே விட்டதை நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஜெயங்கொள்ளணும். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனே பெற்றுக்கொள்ளுவான். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். நாம் இன்னொரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 119:72 அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலுயா, அல்லேலுயா. எவ்வளோ பொண்ணு வெள்ளி இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் விட என்னது? இந்த வேதம் தான் எனக்கு நல்லதுன்னு சொல்ல வராரு. அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய சொத்து தங்கம் பொண்ணு வெள்ளியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இதெல்லாம் கொடுக்க முடியாமல் துக்க முகமாக திரும்பி போகிறான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நல்லதுன்னு சொல்ல வராரு. ஆக இந்த கட்டளைகள் இந்த வேதத்திலே இருக்கிறது. இந்த வேதத்தை வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். தேவன் உங்களோடு கூட பேசுவார். நாம் நடக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்தால் தான் நம்ம வெளிச்சத்தில் நடக்க முடியும். இல்லைன்னா நம்மளுடைய பாதை விலகி வேற எங்கேயோ சென்று விடும். ஆக இந்த நாளிலே கட்டளை என்பது தேவனுடைய அன்பு. அவர் கொடுக்குற தேவனிடத்தில் வருகிற எல்லாமே அன்பு. மனிதனுக்கு கட்டளை அவசியம். அப்போ தான் நம்ம ஒரு வழியில் போக முடியும். மனிதனுக்கு மாத்திரமல்ல, எல்லாத்திற்குமே ஒரு கட்டளை அவசியம். சொன்னேன் இல்லையா? பூமி சுற்றிக்கிட்டே இருக்கேன் பல ஆயிரம் வருஷமாக, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாலும் போச்சு, நம்ம எல்லாம் எங்கே இருப்போன்னு தெரில. அதுபோல் கட்டளை மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த நாளிலே விபிஎஸ்சில் மிக சிறப்பாக இந்த கட்டளைகளை குறித்து செஞ்சீங்க நீங்கள் எல்லாம். நாங்கள்லாம் இந்த விபிஎஸ் டயத்தில் வர முடியல. நான் அந்த அப்போல்லாம் ரசிக்கப்படலை. அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா பயமில்லாமல் அந்த வசனங்களை சொல்லுது, ஆக்ஷன் பண்ணுது, நடித்து காட்டுது. வசனங்கள் தெரியலனாலும் என்ன சொல்லுது, திக்கியாவது சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க.
இதுவே பெரிய ஆசீர்வாதம். இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், வீட்டில் போய் இன்றைக்கி வந்த பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுற ஆண்டவரேன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, இன்னும் அவங்களுடைய எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பொறுப்பு என்ன? சபை மக்களாகிய நம்மளுடைய பொறுப்பு சிறு பிள்ளைகளுக்காக வேண்டுது தான். தேவனே சிறு பிள்ளைகளை தான் நேசிக்கிறார். ஏன்னா நம்மளுக்குள்ளே நிறையா வந்து சேர்ந்துருச்சு. எனக்குள்ளே இப்போ என்ன செய்யுதே, மனிதன் வளர வளர நம்ம நிறையா சேர்த்துக்கிறோம் உள்ள இருதயத்துக்குள்ளே. ஆனால் குழந்தைங்கள் அப்படி கிடையாது. அது இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அதை நல்லா ஸ்டெடியாக கொண்டு வந்துட்டோம்னா அதோடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த கட்டளைகளை குறித்து நாம் பேசியிருக்க நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென்.